இதை மாற்று ஒரு அரசியல் வந்துடாத, நமக்கான ஒரு தலைவன் வந்துட மாட்டான்னு இயங்கி கொண்ட நேரத்தில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உனக்காக நான் இருக்கேன், உன்னை அடமானம் வைக்க மாட்டேன், இந்த மக்களுக்காக மண்ணுக்கான உண்மையா நிப்பன்ற ஒரு மனுஷன் தான் நான் அப்புறம் ஒப்பிடவே முடியாது. நீங்க இப்போ வந்து புதுசா கட்சி ஆரம்பிலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி ஒப்பிடு. சீமானோட வந்து கக்கன் கூட நான் போட்டி, நான் அவரை தான் போட்டி நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட நான் சிறந்த ஆட்சி கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நான் என்ன கேட்கிறேன் ஐயா, நீங்க கமல் வந்தப்ப இதான் சொன்னீங்க, யாரு புதுசா வந்த போது நீங்க சீமானோட ஒப்பிடு. அது ஒரு உள்நோக்கம் இருக்கு. திட்டமிட்டு சீமான் எங்க வளர்ந்துருவாரு, சீமான் எங்க வந்து மக்களிடத்துல செல்வாக்க பெற்றுவாருன்ற திட்டமிட்டு இது புகழ்த்தப்படுற ஒரு வந்து பொய்யான செய்தி. ஏன் சின்ன குழந்தைகள் முத கொண்டு பெண்கள் முத ஒரு மகளை எல்லாருமே தைரியமா இது என் குடும்ப விழான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா கலந்து கொண்ட நிகழ்ச்சி தான் இந்த மாநாடு. வந்து அந்த மாநாடு முழுமையா வெற்றி பெற்றது. குறிப்பிட்ட தொகையை வாங்கி கொண்டு ஒரு கூட்டணி வைக்கிறது வந்து அது கூட்டணியே கிடையாது. அது வந்து ஒரு வாக்கை எப்படி நம்ம மக்களிடத்து திருட போறோன்றது ஒரு கூட்டு இதுதான் அவங்க பண்றாங்க. இது அதிமுக தான் மணலை வெட்டி விற்குது, இது மணல் அழிவிக்குது, மலையை வெட்டி விற்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து அனுமதிக்குது. செல்லாட்டு பிரச்சனை வந்து 12 பேரை சுற்று கொண்டது அதிமுக தான். எதுவுமே கண்டது அதிமுக. நான் கூட கூட்டணி வைக்க முடியாது. இதே திமுக வந்து கிளையில இருக்கிற கிளை செயலாளர் இருந்து மேல இருக்க எல்லாருமே பெரும் ஊழல்வாதிகள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா சீமான் இல்ல நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன ஐயா? முதல்ல தோன்ற விஷயம் பாத்தீங்கன்னா, இத்தனை ஆண்டு கால திராவிட ஆட்சியும் சரி, இந்த 52 ஆண்டுகள் ஆண்டுட்டாங்க. ஒரு மாற்றம் வராதுன்ற மக்கள் இடத்துல ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த மாற்றம் வந்து உண்மை நேர்மையா இருக்கணும் மக்களுக்கான. அதாவது நம்ம காமராஜர், கக்கன் போன்ற ஆட்சியாளர்கள் பிறகு 50 ஆண்டு திராவிட ஆட்சி இருந்ததுல, இந்த ஆட்சியில் வந்து ஊழல், கொள்ளை, லஞ்சம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே நடக்குது. பெண்களுக்கான குற்றம் மட்டும் நடக்குது. இதை மாற்று ஒரு அரசியல் வந்துடாத, நமக்கான ஒரு தலைவன் வந்துட மாட்டான்னு இயங்கி கொண்ட நேரத்தில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உனக்காக நான் இருக்கேன், உன்னை அடமானம் வைக்க மாட்டேன், இந்த மக்களுக்காக மண்ணுக்கான உண்மையா நிப்பன்ற ஒரு மனுஷன் தான் நான் அப்படியே தான் பாக்குறேன். அவர் அந்த மாதிரி ஒரு அரசியல் தான் 15 ஆண்டு தொடர்ந்து நிக்கிறாரு காலத்துல. உண்மைக்கு நேர்மைக்கா நிக்கிறேன்னு சொல்றீங்க உறுதியா? ஏன்னா அவரை தவிர்த்து நீங்க வேற யாரும் நீங்க அவரோட ஒப்பிடவே முடியாது. நீங்க இப்போ வந்து புதுசா கட்சி ஆரம்பிலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி ஒப்பிடு. சீமான் என்ன சொல்றாருன்னா, நான் போட்டி, எனக்கு யார் கூட போட்டினா எனக்கு காமராஜர் வந்து கக்கன் கூட தான் நான் போட்டி, நான் அவரை தான் போட்டி நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட நான் சிறந்த ஆட்சி கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடிய ஒரே தலைவன் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதனால நான் உறுதியா நம்புறேன் அவரை. ஐயா இப்ப வந்து நடிகர் விஜயோட வருகை வந்து நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சி ஏற்படுத்துமா? சரி, நான் என்ன கேட்கிறேன் ஐயா, நீங்க கமல் வந்தப்ப இதான் சொன்னீங்க, யாரு புதுசா வந்த போது நீங்க சீமானோட ஒப்பிடு. அது ஒரு உள்நோக்கம் இருக்கு. திட்டமிட்டு சீமான் எங்க வளர்ந்துருவாரு, சீமான் எங்க வந்து மக்களிடத்துல செல்வாக்க பெற்றுவாருன்ற திட்டமிட்டு இது புகழ்த்தப்படுற ஒரு வந்து பொய்யான செய்தி. ஏன் இதே விஜய் வந்து திமுகவை நீங்க அந்த ஓட்டுகளை நீங்க பிரிக்க மாட்டாரா? அதிமுக ஓட்டை பிரிக்க மாட்டாரா? மத்த சமூக சார்ந்த ஓட்டுகளா இருக்கு, அதை பிரிக்க மாட்டாரா? ஏன் சீமானோட போட்டுருங்க? ஏன்னா சீமான் வளர்ந்துட்டா எல்லாருக்கும் ஆபத்தானவர். அப்ப சீமானோட ஒப்பிட்டு அந்த சண்டையை வந்து சீமான் பக்கம் திருப்பி விட்டுட்டுனா நம்ம தப்பிச்செல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா திட்டமிட்டு பண்ற வேலை இது. இது வந்து விஜய் வர்றதால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்சா அதிமுகவுடைய இருப்பு தான், திமுக இருப்பு தான் அவர் காலி செய்வார். நாம் தமிழ் கட்சி வந்து சீமான் வந்து பெரிய நடிகர், ஒரு திரைப்பட இயக்குனர், அவர் பெரிய செல்வந்தர், அவர் வந்து நம்ம நிறைய பணம் கொடுப்போம், அந்த ஒரு இயக்கத்துல அந்த ஒரு எண்ணத்திலயோ அந்த ஒரு நோக்கத்திலே போனது கிடையாது. முழுக்க சீமான் என்ற ஒற்றை நம்பிக்கை அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர், அவர் முன்வைக்கிற தமிழ் தேச தத்துவம், இதை நம்பிதான் இளைஞர்கள் வந்து அவரோட வாக்கு செலுத்துறாங்க, அவரோட பின்தொடர்றாங்க. மற்றபடி ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒரு திரை கவர்ச்சியின் அடிப்படையில் அவர் போல அந்த மாதிரி இளைஞர்கள் தாம் வச்சு கிடையாது. நானே வந்து விஜய் ரசிகன் தான். நான் வந்து கல்லூரி காலம் வந்து பள்ளி காலம் வந்து தொடர்ந்து விஜய் ரசிகர். இப்ப நான் விஜய் வந்து ஒரு நடிகரா நேசிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா அரசியல் கூட எனக்கு தெளிவான தெளிவு இருக்கு. அந்த தெளிவு வந்து நாம் தமிழ் எல்லாரும் எடுத்து. ஆனா இந்த 2026 தேர்தல் உண்மையா நிரூபிக்கும். விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தினாரா, இல்ல சீமான் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறாரு, இல்ல அதிமுக திமுக ஓட்டு எந்த அளவுக்கு பிரியுதுன்றத இந்த 2026 தேர்தல் இருக்கும். ஐயா பாத்தீங்கன்னா போன மாற்றத்துக்கான மக்கள் மாநாடுன்னு சொல்லிட்டு மாநாடு முடிஞ்சது. இந்த மாநாடு மக்களிடத்து எவ்வளவு வேகமா போய் சேர்ந்திருக்கு, மக்களிடத்து எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? இது வந்து வரலாற்றுல தமிழ் சமூகத்துக்காக கிட்டத்தட்ட மிகப்பெரிய வெற்றியை தான் இது நாங்க பார்ப்போம். எப்படி நாம் தமிழ் அப்படிதான் அணுகுது. ஏன்னா இதுக்காக சாதிக்காக கூடியிருக்காங்க, மதத்துக்காக ஒரு பக்கம் கூடியிருக்காங்க, தன் பிறந்த இனத்துக்காக, தன் இனத்தின் விடுதலைக்காக, இந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த விடுதலைக்காக முதல் 1 லட்சம் பேர், அதாவது மாநாட்டுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்து வந்து 2 லட்சம் பேர் வருவாங்க, ஒரு 2.5 லட்சம் பேர் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தது. ஆனா குறைஞ்சது 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இது வந்து உளவுத்துறையோ பதிவு பண்ணுது. நாங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு சீமான், அதுவும் எளிய மக்களுக்காக. இப்ப மத்த அரசியல் தான் தெரியும் உங்களுக்கு, பொதுக்கூட்டத்துக்கு நிதி கொடுப்பாங்க, பணம் கொடுத்து உங்களுக்கு கூட்டத்தை சேர்ப்பாங்க, இல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. ஆனா எதுவுமே இல்லாம குடும்பமாக சின்ன குழந்தைங்களை முத கொண்டு பெண்கள் முத ஒரு மகளை எல்லாருமே தைரியமா இது என் குடும்ப விழான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா கலந்து கொண்ட நிகழ்ச்சி தான் இந்த மாநாடு. அதனால அந்த மாநாடு முழுமையா வெற்றி பெற்றது. இது தமிழர்களுக்காக கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டோட தாக்கம் வந்து
உங்களுக்கான புதிய வாக்காளர்கள் சார்ந்து நிறைய இழுப்பு இருக்குமா? உறுதியா இருக்கும். ஏன்னா இப்போ புதிய இப்ப புதுசா வாக்களிகளும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திராவிட கட்சியில வாக்களி இவங்க 2 பேருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். என்ன திரும்ப இவங்களை வாக்களிக்கிற சிந்திக்கூட மக்கள் எல்லாமே வந்து மாற்றத்துக்கான ஒரே வழி சீமான் தான், விவசாய சின்னம் தான் என்ற உறுதி அந்த முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப நாங்க இன்னும் களத்துல நாங்க நேரடியா மக்களை சந்திக்கும் போது இன்னும் அதை உறுதிப்படுத்தும். அதை நாங்க வெற்றி எடுப்போம். அது இப்ப பாத்தீங்கன்னா சீமான் சார்ந்து சரிதான், அரசியல் ரீதியாகவும் சரிதான். இப்போ தமிழ் தேசியம் சார்ந்தோ இல்ல திராவிட முழுப்படி கூட எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து திமுக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான கூட்டணியை தன்னோட கூட்டணியை வலுப்படுத்திட்டு வருது. இது வந்து உங்களுக்கு வந்து எந்த வகையில உங்களுக்கு வந்து இதுவா எதிராக முடியும்னு நினைக்கிறீங்களா? இது எதிராக முடியாது. என்னன்னா மக்கள் வந்து இப்ப நீங்க கூட்டணி சேர்த்துல இப்ப வந்து திமுக பல கட்சியில இருக்கு, எண்ணிக்கையில இல்லாத கூட்டணி சேர்த்திருக்கு. இதே அதிமுக வந்து இன்னும் பல கட்சியில கூட்டணி நிக்குது. இந்த கூட்டணியில எதுக்கு நிக்கிறாங்க பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி கொண்டு ஒரு கூட்டணி வைக்கிறது வந்து அது கூட்டணியே கிடையாது. அது வந்து ஒரு வாக்கை எப்படி நம்ம மக்களிடத்து திருட போறோன்றது ஒரு கூட்டு இதுதான் அவங்க பண்றாங்க. என் கூட்டணியால எங்களுக்கு எந்த பிரச்சனை, நாங்க தனித்து நிக்கிறோம், தனித்துவமா நிக்கிறோம். மக்கள் வந்து தனிச்சு நிற்கும் போதுதான் இவங்க உறுதியா தனிச்சு நிக்கிறாங்க, இவங்களுக்கு வாக்கு செலுத்துன்ற மனப்பான்மை உள்ள மக்கள் இந்த தமிழகத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாற்றத்தை நாங்க விரும்புறோம். அதான் எங்களுக்கான மாற்றமா நாங்க பாக்குறோம். ஏன்னா மத்த எல்லாம் கூட்டணி வச்சா இப்போ ஒரு சமூக சார்ந்த இந்த சமூகத்துல இருந்து ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க, இந்த சமூக சார்ந்த ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. இது வந்து பிளவுவாத அரசியலை பண்ணுது. பிளவுவாதம் பண்ணி மக்களிடத்துல வந்து ஒன்று சேராம இது வந்து பிளவு பண்ற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறோம். நாங்க தொடர்ச்சி தனியா நிக்கிறது எங்களுக்கு என்ன ஒரு செல்வாக்குன்னா, எங்க மக்களிடத்துல பெரும் செல்வாக்கு ஏறி மேலும் மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்குது. ஐயா இப்ப இறுதியா ஒரு கேள்வியா, மக்கள் வந்து நிறைய இடத்துல என்னன்னு கேக்குறாங்க, சில கட்சிக்காரங்க நிறைய இடத்துல கேள்வி கேட்கறது என்னன்னா, சீமான் இப்ப கூட்டணி வைக்க மாட்டாரு, கூட்டணி வச்சா ஒரு எம்பி வரலாம், ஒரு எம்எல்ஏ வரலாம், ஒரு கவுன்சிலர் வரலாம், இல்ல ஆட்சியில ஒரு துணை முதலமைச்சர் கூட வரலாமேப்பா, அவங்க கூட்டணி எல்லாம் வைக்க வேண்டியதானே, எதுக்காகப்பா தனியா நிக்கிற ஒரு கேள்வி கேட்கறது? இந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இது அண்ணே நான் நிறைய முறை பதில் சொல்லிருக்காரு. இப்ப நான் கூட்டணி வைக்கணும்னு வச்சுங்களேன், நான் யாரோட கூட இப்ப அதிமுக கூட கூட்டணி வைக்கிறேன். அதிமுக தான் ஊழல் பண்ணுது, அதிமுக தான் மணலை வெட்டி விற்குது, இது மணல் அழிவிக்குது, மலையை வெட்டி விற்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து அனுமதிக்குது. ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்து 12 பேரை சுட்டு கொண்டது அதிமுக தான். எதுவுமே கண்டுக்காது அதிமுக. நான் கூட கூட்டணி வைக்க முடியாது. இதே திமுக வந்து கிளையில இருக்கிற கிளை செயலாளர் இருந்து மேல இருக்க எல்லாருமே பெரும் ஊழல்வாதிகள், பெரும் குற்ற பின்னணி கொண்டவங்க. இவங்களோட நான் கூட்டணி வைக்க முடியாது. அப்ப நான் யாரோட கூட்டணி வைக்க முடியும்? இப்ப நான் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் விரும்புறேன். நான் ஒரு மக்களிடத்துல தமிழகத்துல நான் ஒரு தூய அரசியலை கொண்டு வர போறேன் அப்படின்னு நான் முன்வைக்கும் போது நான் யாரோட கூட்டணி வைக்க முடியாது. அது நான் கூட்டணி வச்சுன்னா நான் எதுக்கு நாம் தமிழ்ல இருக்கணும்? நான் அதிமுக திமுக இருந்துட்டு போயிடுவேன். நான் அது நாம் தமிழ் பயணிக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அப்ப நான் மாற்றத்தை விரும்புறேன், இந்த மண்ணுக்கு மாற்றத்தை கொடுக்குறேன் அப்படின்னாலே நான் தனிச்சா நிக்க முடியும், நான் தனித்துவமாக நிக்க முடியும். நான் யாருடன் கூட்டணி போக முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. சரிங்க, நன்றிங்க.